என்ன ப்ரோ, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளி வருது. அதை ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு போனஸ் கான் இஎம்ஐ பான்னு வீடியோ போட்டுன்னு இருக்கீங்க. நான் ரங்கா, இதெல்லாம் நியாயமா? நீங்க கேட்கறது புரியுது. பட் இந்த வீடியோல வந்து ஒரு சின்ன சைக்காலஜி, ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு சின்ன ஐடியா, இதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வெறும் கல்ச்சரோ இல்லை என்ஜாய்மெண்ட்டோ மட்டும் கிடையாது. இது வந்து ஹியூஜ் பிஸ்னஸ். எந்த அளவுக்கு ஹியூஜ் அப்படின்னா, ஃபெஸ்டிவல் சீசன்ல மட்டும் 12 to 14 lakh crores வந்து பிசினஸ் நடக்குது. தீபாவளியில மட்டும் 4.75 lakh crores வந்து பிசினஸ் நடக்குது இந்தியாவில். இதை விட ஷாக்கிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல மட்டும் பர்சனல் லோனுடைய growth வந்து 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. கன்சூமர் டியூரபிள் லோன்ஸ் 27% இன்க்ரீஸ் ஆகுது. டூ வீலர் லோன் 21%. கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் பத்தி சொல்லவே வேண்டாம், 2 trillion மேல போயிட்டே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நார்மலா நமக்கு வர ரெகுலர் இன்கம் வருது, அது இல்லாம கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணா போனஸ் கிடைக்கும், பிரைவேட்லயும் போனஸ் கிடைக்குது. இதெல்லாம் தாண்டியும் நமக்கு வந்து கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? சைக்கலாஜிக்கலா இதை வந்து ஹெர்டு மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஹெர்டு மென்டாலிட்டி அப்படின்னா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு டிவி வாங்கிட்டான், அதை விட பெரிய டிவி நான் வாங்கணும். என் சொந்தக்காரங்க ஒரு கார் வாங்கிட்டான், அதை விட பெரிய கார் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டி போட்டுட்டு செலவு பண்றோம் இல்லையா? இதை தான் வந்து ஹெர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் எல்லாம் கிடைக்காது, அதிகபட்சம் வயிற்றுச்சல் தான் வரும். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்மளை விட அவன் அதிகமா வச்சிருந்தானா நம்ம வயிற்றுச்சல் போடுவோம், அவனை விட நம்ம அதிகமா வச்சிருந்தானா அவன் வயிற்றுச்சல் போடுவான். இவ்வளவுதான் நடக்கும். இதை தாண்டி இதுல என்ஜாய்மெண்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ரியல் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது எது? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நம்மளால ஒரு ப்ராப்பரான அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே நம்முடைய என்ஜாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படின்னா, இந்தியாவில் தீபாவளி அப்படிங்கிறது இந்து ஃபினான்ஷியல் இயருடைய ஃபர்ஸ்ட் டேவா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. என்எஸ்சி பிஎஸ்சியில கூட பாத்தீங்கன்னா அன்னைக்கு முகூர்த்த ட்ரேடிங் சொல்லிட்டு 1 hour ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு கோல்டு இடிஎஃப் இல்லை சில்வர் இடிஎஃப் இல்லை ஷேர்ஸ்ல ஒரு 500 rupees இல்லை ஒரு 1000 rupeesக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லா அதை வந்து ப்ராப்பரா கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங்ஸை ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணுங்க. இதை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய வெல்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் த பீரியட்ல உங்களுடைய வெல்த் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அப்போ நீங்க வந்து எல்லா ஃபெஸ்டிவலையுமே ரொம்ப சூப்பராகவும் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலி அதுதான் ரியல் என்ஜாய்மெண்ட்.